வீராமாறன் சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா மாறன் நம்ம ராமச்சந்திரனுக்கு தெரியாதனமாக அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அதாவது நம்ம மாறனோட கை ராமச்சந்திரனோட கன்னத்தில் பட்டிருக்கு. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளியும் மாறனை போட்டு தட்டியிருக்காங்க போல இருக்குது. ஐயோ நம்ம அப்பா மேலே கை வச்சுட்டோமே தெரியாமல், அப்பா கண்டிப்பாக தப்பாக நினச்சிருக்க மாட்டார், இருந்தாலும் நாம் அப்பாவுக்கு அடித்ததுக்கு பிரயாசித்தம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மாறா அன்றைக்கி நைட்டு தூங்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து வீர தூங்கினதுக்கு அப்புறமா மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராமச்சந்திரனை ரூமுக்கு வராங்க. ராமச்சந்திரன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. உடனே கிட்ட என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் கண்ணுக்குள்ளே முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது உடனே ராமச்சந்திரன் ஐயோ திருடன் வந்துட்டான் அப்படின்னு பெட்ஷீட்டால் பொத்திடுறாங்க. அப்பா அப்படின்னு கத்துறாங்க மாறன். அடே மாறா ஓடிவாடா கள்ளம் வந்துட்டான் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வீரா வள்ளியெல்லாம் அடின்னு அடிக்கிறாங்க போத்தி வச்சுட்டு. ஐயோ விடுங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் இருந்து வராங்க. ஐயோ நீயா மாறா நீ என்ன தெரிஞ்சுக்க நான் மெதுவாக அடிச்சுப்பண்டா அப்படின்னு வள்ளி சொன்னதும் எனது அடிக்க போறியா பாவிங்களா இந்த அடி அடிச்சிட்டுங்க அப்படின்னு சொன்னதும் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. போடா இந்த டைமில் எதுக்கு நீ இப்போ உலாவிட்டு இருக்க, போய் படுத்து தூங்க எல்லாரும் போங்க அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ராமச்சந்திரன் வெளியில் நடந்துட்டுருக்காங்க. அங்கே இங்கேயும் இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் இப்படி மோசமாக நடந்துக்கிறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்து மாற பின்னாடி வராங்க. அப்பாடா இந்த டைமில் யாருமே இல்லை, அப்பாவும் அங்கே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னுட்டு பின்னாடி ஓடி ராமச்சந்திரன் கண்ணத்துலேயே முத்தம் கொடுத்துட்டு இங்கே பாருங்க அடித்ததுக்கு சரியாக போச்சு அப்படின்னுட்டு போகும்போது என்ன இவன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் செம்ம டென்ஷனில் கத்துறாங்க. அப்போ வள்ளி இப்போ என்ன ஆச்சுன்னா நீயும் தூங்க மாட்டேன் மற்றவங்களையும் தூங்க விட மாட்டேன் அப்படின்னு போதும் ஐயோ வள்ளி இவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு போதும் அண்ணா அப்படி என்ன தானே நடந்துச்சு அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்து வீரா டே என்ன ஆச்சுடா மாமா சத்தம் போடுறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ படுத்து தூங்க அப்படின்னு மாற சொல்கிறாங்க. இல்லை நீ ஏதோ எடக்கு முடக்கா பண்ணியிருக்க இரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வீரா வெளியில் வராங்க. நில்லடி அப்படின்ட்டு மாறணும் ஓடி வராங்க. மாமா என்னாச்சு மாமா மறுபடியும் திருட வந்தானா அப்படின்னு போதும் ஐயோ அதை நான் எப்படிமா என் வாயால் சொல்லுவேன், கரும இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு போதும் அப்படி என்னென்ன மரம் பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணாலும் நீ தூக்கி பிடிச்சிட்டு கொண்டாடுவேன், இங்கே பாரு இப்போ அவன் பண்ணதை மட்டும் சொன்னேன் நீ ஏன் தூக்கி போட்டு குத்துவ அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. என்னன்னா சொல்கிறேன், ஆமாம் வீரா நீ ஏன் கேளுமா அவன்கிட்ட என்ன பண்ணேன்னு அப்படின்னு போது டே அப்படி என்ன பண்ண நான் என்ன பண்ணேன் பாசத்தில் அவர்கிட்ட போய் அப்படி என்னடா பண்ண அப்படின்னு போது உடனே ராமச்சந்திரன் என் கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வீராவும் வள்ளியும் விழுந்து சிரிக்கிறாங்க. அண்ணா என்னடா இதெல்லாம் டி மாறா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு போது அத்தை என்ன அத்தை அப்பாவுக்கெல்லாம் பையன் பசங்க முத்தம் கொடுக்கக்கூடாதா என்ன, அதான் நானும் பாசத்தில் என் அப்பாவுக்கு முத்தம் கொடுத்தேன், தெரியாதனமாக என் கை பட்டுருச்சா அதான் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு போதும் அண்ணே அவன் உண்மையில் கை வச்சுட்டான் அதுவும் தெரியாதனமாக பண்ணிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவன் இப்படிலாம் பண்ணான், அதை தூக்கி போட்டு பெருசாக பேசுகிறேன் என்ன அப்படின்னு வள்ளி சொல்லும்போது இந்த பக்கம் வீரா இல்லை வள்ளிமா இவன் ஒரு மார்க்கமாகவே இருக்கான் அப்படின்னு போதும் ஆமாம் எனக்கு மார்க்கமாக தான் இருக்கேன், டே உனக்கு என்னடா பிரச்சனை சொல்லுடா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும்போது எனக்கு காதல் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது காதல் பிரச்சனையா, ஆமாம் நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க. அத்தை நீ காதலை பற்றி என்னத்தை நினைக்கிற அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம வள்ளி டேய் காதலை பற்றி எனக்கு என்ன தெரியும்டா என் அண்ணன்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னது யாருக்கு, இவருக்கு காதலை பற்றி என்ன அது தெரியும், இவருக்கு ஒரு வளாயும் தெரியா அப்படின்னு போது டேய் என் அண்ணனை பார்த்தாடா நீ இப்படிலாம் பேசுகிறேன், இங்கே பாரு என் அண்ணன் காதல் மண்ணன், இவர் இந்த காலத்து ராமச்சந்திரன்னு நினைச்சியா, அவர் அந்த காலத்திலேயே காதலுக்கெல்லாம் காதல் மன்னன்டா, என் அண்ணனை பார்த்து காதல் வேற தெரியுமான்னு கேட்குற முட்டா பயலே, அவரு காதலிச்சு நீ பார்த்தது இல்லைல்ல அந்த காலம்லாம் ஒரு சொர்க்கம் அப்படின்னு போதும் அதை சும்மா பொழுகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ஏன் வள்ளிமா மாமா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்களா அத்தையா அப்படின்னு
வீரா வந்து கேட்குறாங்க, ஆமாம்மா வீரா, என் அண்ணா அண்ணி காதலிச்ச மாதிரி யாரும் காதலிச்சிருக்கவே மாட்டாங்க, காதல்னா காதல், அப்படி ஒரு காதல் அப்படின்னு வள்ளி சொன்னதும், அத்தை நீங்கள் அம்மா நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு மாமாவோட காதல் கதையை கேட்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது, பேசாமல் மாமாவோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னதும் வள்ளி, எதுக்கு வள்ளி தேவையில்லாத வேலை, வீரா போய் தூங்குமா அப்படின்னதும், ப்ளீஸ் மாமா எனக்காக அப்படின்னு போதும், அண்ணே உனக்கு காதலை பற்றி தெரியுமான்னு வெறும் பிள்ளை கேட்டுடா, நான் இதை இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்னுட்டு வள்ளி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போவாங்க. இதோட இந்த